Hi, welcome back to my channel. This video is gonna be one of the important videos of my channel because in this video I'm going to reveal my net worth. But before that, நீங்க இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் சுதர்ஷன், காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு கண்டிப்பா வேல்யூபிளா தான் இருக்கும். அண்ட் என்னோட நெட் வொர்த்தை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற அந்த டாட்ல இருந்து என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற எல்லா டாட்ஸுமே கனெக்ட் பண்ணி நான் இப்போ எவ்வளவு வொர்த் அப்படின்ற என்னோட நெட் வொர்த்தை நான் ரிவீல் பண்றேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேஸ் என்னென்னா, இந்த கொரோனா டைம் லாக்டவுன். ஸோ நான் 2020 என்னோட ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு என்னோட பப்ளிக் எக்ஸாமோட லாஸ்ட் எக்ஸாமை நான் ரைட் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேருந்து வெளியில் வரேன். எல்லார் வாயிலையும் ஒரே ஒரு வேர்ட் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன வேர்ட் பார்த்தீங்கன்னா, லாக்டவுன். அட் தட் டைம் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லாக்டவுன். எல்லாரும் லாக்டவுன் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னே தெரில. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா, இனிமேல் வெளியிலே வரக்கூடாது, கொரோனா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய ஸ்கூல் முடிச்சுட்டு நிறைய பிளான்லாம் வச்சிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படி இப்படின்னு பிளான் வச்சோம். பட் எல்லாமே ஷேட்டர் ஆகி ஒரு 7 months நாங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அந்த 7 monthsல நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஒன்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆன அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும், அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த டைம் வரும்போது தான் ஐ ரியலைஸ்ட் மணி அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இங்கே பணம் இல்லைன்னா சர்வைவலே ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு வருஷம் நம்ம வந்து வேலைக்கே போகல அப்படின்னாலும் நம்ம வீட்டை சமாளிக்க முடியுமானா ரொம்ப கஷ்டமாக போயிடும் பணம் இல்லைனா. ஸோ அது வந்து எனக்கு ரியலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து சும்மாவே இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சு என் ஃப்ரெண்டு நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்ப்பான். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி மூவிஸ்லாம் கேட்டு வீட்டில் ஒய்ஃபை இருந்தனால ஒரு அட்வான்டேஜ், படம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டே எவ்வளோ படம் பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்தேன். ஹாரி பாட்டர்ல இருந்து என்னென்ன படம் பார்க்க முடியுமோ எல்லா ஹாலிவுட் படமும் பார்த்தேன். பட் எல்லாமே தமிழில் பார்த்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு நானே ரியலைஸ் பண்ணி ஹாலிவுட்ல எது பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மூவி கிடைச்சிச்சு. ஸோ அந்த மூவிஸ் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணப்ப அது தமிழ்ல இல்லை, இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. ஓகே, இங்கிலீஷ்லேயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போதான் நான் சீரீஸையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். மணி ஹெய்ஸ்ட், பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஷெர்லாக், டார்க்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரீஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே இங்கிலீஷில் பார்த்தேன். மூவிஸ் சீரீஸ்னு கண்டினியூஸாக பேக் டு பேக் பார்த்துக்கிட்டே இருந்தனால என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு செகண்ட் வேவ், கொரோனாவோட செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லிபரல் ஆச்சு. அந்த டயத்தில் தான் ஓகே மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷனும் அந்த டயத்தில் தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் புக்ஸ் நிறைய வாங்க ஆரம்பித்தேன். என்ன மாதிரி புக்ஸ் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் புக்ஸ் ஆரம்பித்தேன். At that time I realized share market is one of the way to make money. அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங், அது வந்து ஒரு பணம் உள்ள போட்டால் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அதையும் நான் படிச்சுட்டு தான் வந்தேன். என்னன்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் யாரு தெரியாம உள்ள வராங்க, அது எப்படி ரன் ஆகுது, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதோட வே ஆஃப் மணி மேக்கிங் அப்படின்றது எந்த ஒரு விஷயமே தெரியாம உள்ள வந்தா கண்டிப்பா லாஸ் வந்து பியர் பண்ண தான் செய்யணும். பட் இதே ஷேர் மார்க்கெட்ல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிச்சவனும் இருக்கா. நான் அவங்களெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அட் தட் டைம் வாரன் பஃபட் அப்படின்ற ஒரு ஆளை எனக்கு தெரிய வந்துச்சு. $120 billion வந்து ஷேர் மார்க்கெட்ல மேக் பண்ணேன்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவரை படிக்க ஆரம்பிச்சேன். அவரை மாதிரி இருக்கிற நிறைய பேரை படிக்க ஆரம்பிச்சேன். இந்தியாவில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கூட இருக்காரு. ஸோ எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணப்ப ஷேர் மார்க்கெட் கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த புக்ஸ் எல்லாமே ஷேர் மார்க்கெட் புக்ஸ் தான். எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன். ஒரு டைம் வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் தியரிட்டிக்கலா எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ப்ராக்டிக்கலா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆன அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு, வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னப்ப நான் 2 வருஷம் காலேஜ் போல, ஸ்கூல் முடிச்சுட்டு 2 வருஷம் காலேஜ் போல. அந்த இடத்துல ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு நான் வேலைக்கு சேர். 5 மணி நேரம் ஒர்க்கு, 3500 சேலரி. என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 3500. ஸோ அதில் வந்து 2000 வீட்டுக்கு கொடுத்துருவேன். 500 வந்து என்னோட பர்சனலாக ஏதாச்சும் ஒரு செலவு இருந்துச்சு, நான் அதுக்கு எடுத்து வச்சிருவேன். 1000 rupees நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தியரிட்டிக்கலாக ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டதுக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் நடுவில் ஒரு 6 to 7 months கேப். இந்த கேப்பில் நான் எப்படி ப்ராக்டிக்கலாக ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டேன்னா, நான் வேலைக்கு சேர்ந்த இடத்துல அங்கேயும் போய் நான் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பேன். ஸோ அந்த ஓனர் வந்து கேட்டு என்னன்னு கேட்டப்ப அவருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து, ஸோ அவருக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவரோட பணத்தை கொடுத்து அவருக்காக ஒரு டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதுலாம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பணத்தை வச்சு ப்ராக்டிக்கலாக எப்படி ஷேர் மார்க்கெட் இயங்குது அப்படின்றத வந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு சான்ஸ் ஆரம்பிச்சு. பட் நான் சொல்லிட்டேன், நானே லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஸோ நானும் வந்து உங்க கூட சேர்ந்தா லேர்ன் பண்ண போறேன்னு சொன்னப்போ ஓகே அப்படின்னு சொல்றாரு. நான் அவர் கூட சேர்ந்து ஒரு 6 months வந்து அவரோட மணி, அவரோட ஷேர் மார்க்கெட்டை வச்சு நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் போட ஸ்டார்ட் பண்ணேன்.
இது வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் போட ஸ்டார்ட் பண்ணது 2021. ஸோ இந்த ஒரு கேப்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் தான் ஒரு பிரேக் த்ரூவா அமைஞ்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் நிறைய ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் புக்ஸ், மணி ரிலேட்டட் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்ப த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படின்ற ஒரு புக்கை நான் படித்தேன். அந்த ஒரு புக்ல இருந்து தான் எனக்கு மைண்ட் ஷிஃப்டே சேஞ்ச் ஆச்சு. எப்படின்னா, நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிங்க, எவ்வளவு வேணா சேலரி இருக்கட்டும், பட் 10% உங்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது போக மீதி இருக்கிறது தான் செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான மேட்டருக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அந்த ஒரு விஷயம் வந்து என் மைண்டுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு மைண்ட் ஷிஃப்ட்டுக்கான சேஞ்ச் வந்து எனக்கு அந்த ஒரு புக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2022ல நான் அந்த ஜாபை வந்து குவிட் பண்றேன். அந்த பார்ட் டைம் ஜாபை நான் குவிட் பண்றேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டர், ஃப்ரீலான்ஸா வீடியோ எடிட்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன், டிசைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நான் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சனால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, மியூச்சுவல் ஃபண்டை வந்து கைட் பண்றது, கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கைட் பண்ணி கொடுக்குறது, அது மூலியமா நான் கொஞ்சம் கமிஷன்ஸ் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அஸ் வெல் அஸ் நான் இன்னொரு பார்ட் டைம் ஜாப்லயும் சேர்ந்துட்டேன் 2024ல. பிகாஸ் எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வேணும், பிளஸ் நான் ஒரு பிசினஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்லயும் சேர்ந்துட்டேன். என்னதான் நம்ம ஏர்ன் பண்ணாலும் சேலரி வந்தா பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை நமக்கு நம்மளே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றதா என்னோட மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சேவிங்ஸை வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய யூடியூப் வீடியோஸ், புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சப்ப டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால நிறைய டைவர்சிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே நான் ஒரு கண்டினியூஸாக 5 இயர்ஸாக பண்ணிக்கிட்டே வரேன். ஸ்டில்னோ எனக்கு சேலரி வந்தால் நான் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எடுத்து வச்சிருவேன். அது போக இருக்கிறது தான் எக்ஸ்பென்சஸ்க்கான ஒரு அமௌண்ட்டாக நான் பார்ப்பேன். ஸோ அந்த ஒரு ஹேபிட்னால தான் இப்போ வரைக்குமே எக்ஸ்ட்ராடினரியான அமௌண்ட்டை வந்து என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் 23 ஏஜ்ல இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக நமக்கு ஒரு பே ஆஃப் கொடுக்கும் அப்படின்றத நம்பினால தான் நான் விடாம கண்டினியூஸாக மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஷேர்ஸ்லையோ அண்ட் இன்னும் என்னென்ன இடத்துக்கு சேவ் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் நான் சேவ் பண்ணிட்டே இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் 6 மந்த்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனதுக்கான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலிவுட் மூவிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணனால தான் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு டெவலப் ஆச்சு. அது டெவலப் பண்ணனால தான் நான் புக்ஸை ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் புக்ஸ் வந்து தமிழ் புக்ஸ் ரீட் பண்ணுவேன், இங்கிலீஷ் புக்கே ரீட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் நம்ப ஆரம்பிச்சேன். இது எல்லாமே நான் என்ன நம்பினால தான் பாசிபிள் ஆச்சு. இது எல்லாமே சேர்த்தா 23 ஏஜ்ல என்னோட கரண்ட் நெட்வொர்க் 3,50,000 கிட்டக்க வருது. ரிமெம்பர், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால மட்டும்தான் என்னால் இவ்வளோ பெரிய ஒரு க்ரோத்தை பார்க்கவே முடிஞ்சு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான டோரும் எனக்கு ஓப்பன் ஆச்சு. அண்ட் அதனால தான் என்னாலையும் நிறைய பேரோட லைஃபையும் சேஞ்ச் பண்ண முடிஞ்சு. உங்களுக்கும் உங்களோட ட்ரீம்ல சீக்கிரம் போய் லேண்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நான் என்னோட கம்யூனிட்டியில் உங்களை ஆட் பண்ணுறேன். ஸோ அங்கே லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்படியா அவங்களோட ட்ரீம் லைஃப்ல நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க, எப்படி கன்சிஸ்டண்டா இருக்காங்க, எப்படி ப்ரொடக்டிவா இருக்காங்கன்ற எல்லா விஷயத்தையுமே அந்த குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அந்த குரூப்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. லைக் மைண்டட் பீப்புளோட நீங்களும் உங்க ட்ரீமை சீக்கிரம் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டோராவும் அது இருக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. Until then, this is Sudarshan signing off.